என்எஸ்சியினுடைய ஷேர்ஸ் 1550 ருபீஸ்லேருந்து 1750 வரைக்கும் கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். என்எஸ்சி ஷேரை வாங்கும்போது ஒரு 2 ஸ்டேஜ் அப்ரூவல் ப்ராசஸ்க்கு அப்புறம் தான் உங்களால் ஷேரை உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். சாதாரண ஷேர் வாங்குற மாதிரி என்எஸ்சி ஷேரை இது வரைக்கும் வாங்க முடியாது. ஸோ என்எஸ்சி யார் தன் கம்பெனியில் ஷேர் ஹோல்டர் ஆகிறாங்கன்றதை அப்ரூவ் பண்ண பிறகு தான் அந்த ஷேர்ஸை நீங்கள் வாங்கவே முடியும். ஸோ ஷேரை விற்கும்போது ரொம்ப நாள் ஆச்சு, ஷேரை வாங்கும்போதும் அது உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரத்துக்கு ரொம்ப நாள் ஆச்சு. கிட்டத்தட்ட 2 மாதம் வரைக்கும் ஷேர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருந்தது. திங்களிலிருந்து இந்த ப்ராசஸ் ரொம்ப சிம்பிளிஃபை ஆக போகுது. என்எஸ்சியின் பங்குகளை வாங்குபவர்கள் நேரடியாக இந்த பங்குகளை தங்கள் அக்கௌண்ட்டுக்குள்ளே கொண்டு வரலாம். இதுவரை இந்த ப்ராசஸ் மண்டேலேருந்து இருக்காது. என்எஸ்சி பங்கில் அதிக வணிகம் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்னால் நடந்து வருகிறது. இந்த மூவ் மேலும் பல ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸை என்எஸ்சி ஷேர் வாங்க உற்சாகப்படுத்தும் என்று நான் நினைக்கிறேன். ஆமாம் இன்வெஸ்டர்ஸ், என்எஸ்சி அன்லிஸ்டட்லேருந்து ஒரு குட் நியூஸ் வந்திருக்கு. அது என்னென்னா, இதுக்கு முன்னாடி என்எஸ்சி அன்லிஸ்டட் ஷேர்ஸ் வாங்கினாங்கன்னா அது டிபியிலேருந்து கிரெடிட் பண்ணுறதுக்கு 3 மந்த்ஸ் கொடுத்துருந்தாங்க டைமு. ஸோ அது என்னென்னா, போர்டு அப்ரூவ் பண்ண மட்டும்தான் அந்த ஷேர்ஸ் அவங்க வந்து டிமேட் பண்ண முடியும். ஏன்னா யார் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க டீட்டெயில்ஸு ஃபுல்லாக பாண்ட்ஸ் ப்ராசஸ் நிறைய ப்ராசஸ் இருந்தது. ஸோ இதனால் என்எஸ்சி அன்லிஸ்டட் ஷேர்ஸோட வால்யூம் இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குது, அதோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குது. இன்னும் என்எஸ்சி அன்லிஸ்டட் ஷேர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும்னா நீங்கள் எனக்கு டிஎம் பண்ணுங்கள், எங்கள் டீம் ஒன்று கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஸோ மச்.